ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டியூட்டர். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெமினி, சேட் ஜிபிடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பாடி இமேஜ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு Black and white இமேஜை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஜெமினி ஓப்பன் பண்ணிட்டோம். gemini.google.com போயிட்டு ஜெமினியில் வந்துட்டோம். அதெல்லாம் அப்லோட் ஃபைல். ஓகேங்களா? அப்லோட் ஃபைல் கொடுப்போம். இதில் என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறது 100% அதே மாதிரி வருமாங்கிறது டவுட்டு. பட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாருங்கள் ஒரு ஃபைல் எடுக்கிறேன். அப்லோடு கொடுத்துக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேம் இமேஜ். நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள் போதும். இதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கூட போதும். இல்லை தமிழில் கூட நீங்கள் டைப் பண்ணி அதை இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணி இங்கே இது பண்ணிக்கலாங்க. சரிங்களா? சேம் பேஜ், சேம் ஃபேஸ். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீஸ்டோர் வித் கலர்னு கொடுக்குறேன். சரிங்களா? கலர், சேம் ஃபேஸ், சேம் இமேஜ், ஃபோட்டோ ரீஸ்டோர் வித் கலர் கொடுப்போம். எப்படியும் ஒரு செகண்ட் எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு 2 மினிட்ஸாவது எடுத்துக்கும். இதுவே நம்ம பார்த்தீங்கன்னா இது கிரியேட் ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி இப்போ டைம் முடிஞ்சிருச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி எரர் இந்த மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி காட்டுங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கீழேயே கொடுத்துருப்பாங்க 19 ஹவர்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்து இன்னொரு 20 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை ஒர்க் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஏதாவது இமேஜ் தேவைப்படுது, ஏதோ பாடி தேவைப்படுது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துக்காங்க. சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வருங்க வேற ஒரு ப்ரௌசர். இப்போ பாருங்கள் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இமேஜ். டவுன்லோட் கொடுத்துக்காங்க. அதாவது இந்த இமேஜ் எப்படி இருக்குதோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. சரிங்களா? இதை எடுத்து வச்சுக்கலாம், இப்போதைக்கு இருக்கட்டும். இதிலே பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி வரேன். பாருங்கள் கிரியேட் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா. சாரி, இது ஜெமினி தான். இதில் சேட் ஜிபிடியில் கிரியேட் இமேஜ்னு ஒன்று இருக்குங்க. இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும், இப்போ ஒரு ஏதாவது ஃபுல் ஸ்டாண்டிங் வேணும், இல்லை யாராவது சிட்டிங்கில் வேணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறத டைப் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா இப்போ அப்பா அப்பா பையன் நிற்கிற மாதிரி எல்லாரும் இதுதான் கேட்டிருக்காங்க. தேவர் மகன் ஸ்டில் இந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஃபாதர் சிட்டிங் இன், சும்மா ராயல் சேர்னு போடுறேன். சரிங்களா? நல்ல சேர், அதுக்காக ராயல் சேர். ராயல் சேர். அவருடைய ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி வேணும்? ஃபாதர், அதாவது ஃபாதர் சிட்டிங் இன் ராயல் சேர், கமா போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸு சும்மா போடுறேன், ட்ரெடிஷ்னல் ஒயிட் ஷர்ட் அண்ட் வேஷ்டி. ஓகேவா? சன் ஸ்டாண்டிங். ட்ரெஸ் சேம் அதையவே போடலாம். இல்லை நீங்கள் பேண்ட் ஷர்ட் வேணும்னா பேண்ட் ஷர்ட் அடிச்சுக்காங்க. ஓகேவா? நான் பட் கொடுக்குறேன் இப்போது. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் அப்லோடு பண்ணியும் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை கிரியேட் இமேஜ் கொடுத்தும் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இமேஜ் இருக்குதுங்களா, இதுலேயுமே நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. இதுலேயுமே சேம் அதையவே காப்பி பண்ணி போடுங்க. காப்பி பண்ணிக்கிறேன் ஜெமினியில். சரிங்களா? சாரி, நேனோ பனானான்ட்டு இருக்குல்ல, அதில் காப்பி பண்ணி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாடி வேணுங்கிறாங்க. ஆனால் என்னென்னா இதில் லைட்டாக ஏஐ தெரியும், பட் இருந்தாலும் நம்ம அதை ஸ்மச் பண்ணும்போது அதை கிளியர் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஆனால் இதுலேயும் ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா செயின் ஆட் பண்ணுறது வரும், வாட்ச் ஆட் பண்ணுறது வரும். ஸோ இதுலேயும் நீங்கள் அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருச்சு.
இது என்னன்னா ஜெமினியில் வந்து உடனே எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் என்னன்னா இந்த மாதிரி ராயல் லுக்கில் எடுத்துகிட்டு வந்துடும். நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்காது. ஆனால் சேட் ஜிபிட்டியில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வருங்க. சரிங்களா? இப்போ அதையே பார்ப்போம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜென்ஸுக்காகட்டும் இல்லை ஒரு லேடிஸ்க்காகட்டும் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக டைப் பண்ணினாங்களோ கரெக்டாக இல்லை ஒரு மேட்சிங் ஒரு 80% அளவுக்காவது நீங்கள் கரெக்டாக ஒரு டைப் பண்ணிங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்பா பையனு. நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பழைய பெயிண்டிங் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதுலேயே அப்லோட் பண்ணுவோம். 2 இமேஜ் அப்லோட் பண்ணுறேன் நான் சாம்பிளுக்கு. ஓகேவா? சும்மா 2 சாம்பிள் ஏதோ இமேஜ் எடுத்துக்கலாம். கிளைண்ட்டோட இமேஜ் இல்லாமல் நம்மளோட இமேஜே எடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கொடுப்போம். இது எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்ப்போங்க. ஒ- அதுக்கு முன்னாடி நான் நிறைய எடுத்து வச்சதை காட்டுறேன் பாருங்க. அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு சில இமேஜ் இப்போ இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி எடுத்திருப்பேன். பாருங்க. இந்த இமேஜ் எல்லாம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். ஜெமினியில் எடுத்துகிட்டு வந்தது தான். அக்யூரேட்டாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. இது என்னுடைய ஓல்டு இமேஜும் பக்கம் பார்க்குறேங்க. காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஜெமினியில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த இமேஜை அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. லிப்ஸ் எல்லாமே பாருங்க ஓரளவுக்கு டீட்டெயில் எல்லாமே கிளியராக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ ஆனால் ஒன்றும் இதே இமேஜ் மறுபடியும் வருமானா வராது பாருங்க. அதுக்கு நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இதே இமேஜ் மறுபடியும் வருமானா கரெக்டாக வராது. ஏதோ ஒரு 4-5 டைம் கொடுத்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்க இங்கே பார்த்தீங்களா ஃபேஸ் மாறிடுச்சு. சரிங்களா? நம்ம கொடுத்த ஃபேஸே மாறி வந்துடும். இதில் பாருங்க இருக்காது. ஆனால் இதுதான் ஒரிஜினல் ஃபேஸு. நம்ம மறுபடியும் டைப் பண்ணி கொடுக்கும்போது ஃபேஸ் மாறி வரும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு பாடி மட்டும் இருந்தால் போதுன்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அதையவே வச்சுட்டு ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளியராக எடுத்துகிட்டு வந்துருச்சா அந்த ஃபேஸையே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரிஜினல் இமேஜ் வந்துருச்சுன்னாவே போதுங்க. அதை வச்சு நம்ம எப்படிலாம் மேட்ச் பண்ணுறோமோ பண்ணிக்கலாங்க. ஓகேவா? அது பாருங்க இப்போ எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு தேவை பாடி தான். சரிங்களா? பாடி வந்துருச்சா அதுக்கு பக்கத்தால் இதே மாதிரி டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஃபேஸ் மட்டும் நம்மளோட ஃபேஸ் வச்சு மாற்றிக்கலாங்க இமேஜினரி ஆர்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கா? இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ பாருங்க இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துருச்சா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஏன்னா 100% இந்த மாதிரி தான் ஃபேஸ் அப்பா அது இருந்ததுங்க. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. இன்னொன்று நமக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பழைய Black and ஒயிட் ஃபோட்டோவை இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கொண்டு வருதுங்கிறது பெரிய விஷயம்தான். ஆனால் எடுத்தோன்னே வந்துடாது. இப்போவும் சொல்லிட்டேன். ஏன்னா எடுத்தோன்னே என்ன உங்களுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் காட்டுறது 100% கரெக்டாக இருக்குது. நாங்கள் கொடுத்தா வேறு மாதிரி ஃபேஸ் வருது அப்படின்னா எனக்கும் இந்த மாதிரி தான் வந்தது. நான் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எனக்கு வேணுங்கிற இமேஜ் கரெக்டாக வந்தோடனே நான் அதை எடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். இதே இமேஜ் மறுபடியும் வருமானா வராதுங்க. சரிங்களா? சரி. நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணியாச்சா?
ஃபெதர் 1 கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. கொண்டு வந்து கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த தலைக்கும் இந்த கழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கழுத்து கரெக்டாக இருக்கணும். இது தேவையில்லாததா? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? தேவையில்லாததை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு, லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸ்மட்ச் டூல் எடுத்துக்கோங்க. ஸ்மட்ச் டூலில் எந்த டூல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எப்பவும் போல் 6.5 எடுத்துக்கிறேன். பாருங்கள், அப்படியே வச்சு உள்ள தள்ளி விட்டுருங்க. ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த இமேஜ் இருக்கா, இதை வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்காங்க. கரெக்டாக பாருங்க, இந்த கழுத்து பகுதியில் இந்த காலரை செலக்ட் பண்ணிவிட்டு, தேவையில்லாத டெலீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருச்சுங்களா? அதே மாதிரி இந்த ஃபேஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபேஸ்க்கு பாருங்கள், எங்கள் பாப்பா அது வைக்கிறேன். அப்படியே கட் பண்ணிக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத சேட் ஜிபிடிலையுமே இல்லை ஜெமினிலையுமே நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் எடுத்துகிட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் அக்யூரேட்டாக போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ கிளாஸ்க்காக நான் இது பண்ணுறேன். காப்பி பண்ணிக்கோங்க. ஃபெதர் 1 கொடுத்துக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோணும். இந்த பாடி எல்லோ கலரில் இருக்கா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணணும். மேட்ச் ஆயிடுச்சா ஓரளவுக்கு? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே பாருங்க, தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணணும்? எரேஸ் பண்ணிடணும். இந்த ஒயிட் எல்லாம் இருக்கிறது பாருங்க, நான் லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுறேன். பின்னாடி வந்து Black ஹேர் இருக்கிறங்காட்டிக்கு எனக்கு அது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுது. தேவையில்லாத நான் எரேஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக டெப்த் ஏற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு என்ன பண்ணிடணும்? கடைசியாக மெர்ஜ் பண்ணிடணும். ஓகே. இதையே நம்ம தனியாக சேவ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க. பிஎன்ஜியாக தான் வருங்க. நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜினரி ஆர்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி ஸ்மச் பண்ணி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கூட இது பண்ணிக்கலாங்க. ஸோ சிம்பிளாக நம்ம பாடி எப்படி இது பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஜென்ரேட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். சாரி, பார்த்தீங்கன்னா பையன் ஃபேஸ் சின்னதாயிடுச்சு, இதாயிடுச்சு. ஸோ இந்த பாடியே நீங்கள் எடுத்து வச்சுங்க கூட நம்ம மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். ஆனால் சேட் ஜிபிடியில் 100% வரும். என்னோடதில் வந்து டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் சேட் ஜிபிடியில் நீங்கள் இமேஜ் எடுத்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி தான் வருங்க. சரிங்களா? இது எல்லாமே நான் சேட் ஜிபிடிலேருந்து தான் எடுத்தேங்க. கரெக்டான வேர்ட்ஸ் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி இமேஜோட கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சேட் ஜிபிடிலேருந்து இமேஜ் எடுத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வருங்க. இது எல்லாமே சேட் ஜிபிடிலேருந்து நான் எடுத்தது தான்.
இது எல்லாமே டைப் பண்ணி சேட் ஜிபிடிலேருந்து எடுத்தேங்க. இப்படி ஃபேமிலியாக வேணும்னா ஃபேமிலியாக எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜெமினியில் எடுத்துகிட்டு வந்தோம். 100% அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா ஒர்க் பண்ணி பாருங்கள். நிறைய ஒர்க் பண்ண தான் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய இந்த மாதிரி நிறைய வந்து ஆன்லைனில் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வேலையை சுலபமாக்கும். இப்போ இந்த 2025 ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பனானா, அதாவது ஜெமினியில் வர நேனோ பனானா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பட் எல்லாத்துக்குமே ப்ரைஸு, சரிங்களா? மந்த்லின்னு இவ்வளவுன்னு இருக்குது, அது ரெனியூவல் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் லோ வெர்ஷன் தான். ஸோ அதனால் நான் ஆன்லைனில் என்னென்ன ஈஸியாக எனக்கு கிடைக்குமோ அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் ஜிபிடியில் நம்ம எப்படியெல்லாம் இமேஜ் எடுத்தோம் அப்படிங்கிறத பாருங்க. இதில் பாருங்க, இன்னைக்கு கிளைண்ட் ஒருத்தர் கேட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேருங்க, சரிங்களா? பிளாக் ஹேர் வேணும்னு இருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர் வேணும்னா பிளாக் ஹேர் இங்கே இருக்கிற ஹேரை அப்படியே மாற்றிடுச்சு. அப்புறம் பியர்டு வேணுங்கிறாங்க. பாருங்களா, நம்ம ஆனால் ஒன்று இதில் ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இமேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி இமேஜஸை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணும்போது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அது சேஞ்ச் எல்லாம் ஆகாது. பட் என்னன்னா அவங்களுக்கு பார்க்குற வித்தியாசம் தெரியும்ல. ஒயிட்டாக இருக்கிறத இது எல்லாமே பிளாக்காக இருக்கும்போது வேற மாதிரி இருக்கிற மாதிரி தான் தோணும். அதை நம்ம கிளைண்ட் கிட்ட முதல்ல சொல்லிடணும். இல்லைங்க, அது வேற மாதிரி இருக்குங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எப்படி இருக்குது பாருங்க. இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா? இதனுடைய ஒரிஜினல் இமேஜஸ் காட்டுறேன் பாருங்க. ஓகே, அது ஓப்பன் ஆகல. பாருங்க, இதுதான் ஒரிஜினல் இமேஜுங்க, சரிங்களா? இந்த ஏதாவது இருக்கா டீடைல்ஸ்? ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம ஆனால் இதுக்கே கிளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஸ் டவுன் பண்ணி வேணுங்க அப்படிங்கிறாங்க. பட் நம்ம சேட் ஜிபிடியில் அது கொடுத்தோம், கரெக்டாக எடுத்துகிட்டு வரல. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆனால் இது இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, கீழே இருக்குது. ஆனால் நான் அதுதான் சொல்லிட்டேன், இந்த ஒர்க் பண்ணல. பட் இருந்தாலும் கிளைண்ட்டு கிட்ட கேட்டுக்கங்க ஃபேஸ் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபேஸ் ஏதாவது சேஞ்சஸாக இருந்ததுன்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஆரம்பத்திலே பண்ணிவிடுங்க. ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே கிளைண்ட்டு கிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து அவங்க கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி காட்டிட்டு, இது ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓகேனா நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம இது பண்ணலாம். நீங்கள் வாட்டுக்கு இது கிளைண்ட்டு கிட்ட நம்ம காட்டாமல் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் வேண்டான்றாங்க, ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்போ சேட் ஜிபிடியில் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க, லைப்ரரிங்கிறது வச்சுருப்பாங்க. இதில் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் என்னென்னலாம் கொடுத்து சர்ச் பண்ணீங்களா, இமேஜஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சிங்கிள் இமேஜஸ் வேணும்னா சிங்கிள் இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஒரு லேடி இது வேணும்னா லேடி இது ஸ்டாண்டிங்கோட வேணும்னா ஸ்டாண்டிங்கோட எடுத்துக்கலாம். இல்லை பாப்பா அது வேணும்னா பாப்பா அது ட்ரெஸ்ஸோட வேணும்னா ட்ரெஸ்ஸோட எடுத்துக்கலாம். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆயிரும். நம்ம ஃபேஸ் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பட் நான் என்ன பண்ணேன், ஃபேஸ் சேஞ்ச் ஆனேன்னா ஃபேஸை மட்டும் எடுத்து கொண்டு வந்து வச்சு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்தது தான். பாருங்க, அந்த இமேஜஸ் எடுக்கிறேன். ஏன் நமக்கு வந்து பாடி அந்த லீனாக வேணும். அவங்க கேட்ட மாதிரி என்ன ட்ரெஸ்ஸு வேணும். இப்போ க்ரீன் கலரில் கேட்டாங்கன்னா க்ரீன் கலரில் எடுத்து கொண்டு போகணும். ஸோ அதுக்காக நான் டைப் பண்ணி எடுத்தேன். கரெக்டாக வந்தது. பாடியும் பார்த்தீங்கன்னா லீனாக இருந்தது. அதனால் அந்த இமேஜஸ் வச்சுட்டேன். ஃபேஸ் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், கிளைண்ட்டோட ஃபேஸ் எடுத்து வச்சு பண்ணிட்டேன். ஓகேவா? நேற்று இந்த இமேஜ் தானே காட்டியிருப்பேன் உங்கள் எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரிஜினல் இமேஜோட இதை எடுத்து வச்சுட்டேன். பாடி இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. பாடி இதை சேட் ஜிபிடியில் போட்டு எடுத்து வச்சு பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு இதுலேருந்து ஒரு இது கிடச்சிருக்கும். எப்படிலாம் நம்ம ஜெமினிலையும் சேட் ஜிபிடிலையுமே டைப் பண்ணி எடுக்கலாங்கிறது. பாருங்க, இதில் நிறைய எடுத்திருப்போம் நம்மளுமே. இந்த மாதிரி டைப் பண்ணோம்னா அதுலேயே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதாவது ட்ரெஸ்ஸோட வெறும்
ஃபோட்டோவை அப்லோடு பண்ணிட்டேன். சேம் ஃபேஸ் ஃபுல் ஸ்டாண்டிங் போஸ்டர் வித் ஹிஸ் லெக் விசிபிள் நம்ம கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஷர்ட்டு ப்ளஸ் ஜீன்ஸ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், சேம் இமேஜ் ட்ரெஸ் சேஞ்ச் ஒயிட் ஷர்ட் அண்ட் வேஸ்டி வித் லெக்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஃபேஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்காங்க. அதே ஃபேஸா இல்லை கிளைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இருந்ததுன்னா இந்த ஃபேஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபேஸை கொண்டு வந்து வச்சிடலாம். ஏன்னா ஒரிஜினல் ஃபேஸ் அது. இந்த ஃபேஸை எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா போதுங்க. ஏன்னா இப்போ பொண்ணு மாப்பிள்ளை ஒரு சிலதில் இது கேட்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் வச்சு அவங்க பக்கத்தால் இப்படி காட்டிடலாம். அதாவது ஒயிட் ஷர்ட் ஒயிட் போட்டு இதுலேயே மாலை வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மாலை வேணும்னா மாலையும் அதுக்கு என்னங்க வேணுங்கிறத டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மாலையை போட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். கண்ணாடி வேணுன்னா கண்ணாடி போட்டுக்கலாம், வாட்ச் வேணுன்னா வாட்ச் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது தெரியலனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராம்ப்ட் ஏதாவது தெரியலனா சொல்லுங்கள். நான் டைப் பண்ணிங்கிறத என்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு தெரிஞ்சதை அனுப்பிச்சி விட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு சேட் ஜிபிடி ஜெமினி பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி நம்ம வாரத்தில் ஒரு 3 வீடியோ மினிமம் 3 வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.